தமிழ்த்தங்கம், மக்களின் மனக்குமுறல். பிஸ்மில்லாஹிர் ரஹ்மானிர் ரஹீம். அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். வஸ்ஸலாத்து வஸ்ஸலாமு அலா நபிய்யினா முஹம்மத் வ அலா ஆலிஹி வ அஸ்ஹாபிஹி அஜ்மஈன். அம்மா பஅத். அன்புள்ள நேயர்களே, அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. கம்பஹா மாவட்டம் அத்தன்கலை தேர்தல் தொகுதியிலே கடந்த 10 வருடங்களாக இயங்கி வருகின்ற கல்விக்கும் அபிவிருத்திக்குமான அல் இமாம் ஷாஃபி நிலையம் அதனுடைய 10 வருடத்தை பூர்த்தியாக்குகின்ற தருவாயிலே அதனுடைய முக்கியமான பணிகள் என்ன, அடைவுகள் என்ன என்பதனை பற்றி இந்த வேளையிலே உங்களோடு கருத்துக்களை பரிமாறுவதில் மகிழ்ச்சி அடைகின்றேன். இலங்கையை பொறுத்தவரையில் பல நிறுவனங்கள் முஸ்லிம் சமூகத்துடைய நலன்களுக்காக உழைத்து வருகின்றன. அவை இயக்கங்களாக, பள்ளிவாசல்களாக, மத்திய நிலையங்களாக என்று பல்வேறு வடிவங்களிலே செயற்பட்டு வருகின்றன. நூற்றாண்டுகளை தாண்டிய பல நிறுவனங்கள் கூட இந்த வகையில் நாங்கள் அடையாளப்படுத்த முடியும். சோனக இஸ்லாமிய கலாசார நிலையம், YMME நிலையம், எப்படி என்று பல்வேறு நிறுவனங்களை நாங்கள் குறிப்பிட முடியும். இவை ஒவ்வொன்றும் ஒவ்வொரு வகையான பணிகளை அல்லது ஒரே நேரத்தில் பல பணிகளை செய்து வருகின்றன. இந்த வகையில் அத்தன்கலை தேர்தல் தொகுதிகளை அமைந்திருக்கின்ற ஒரு முக்கிய முஸ்லிம் கிராமமான காட்டோவிட்டாவிலே 2014ஆம் ஆண்டு ஆரம்பிக்கப்பட்டதுதான் இந்த கல்விக்கும் அபிவிருத்திக்குமான இமாம் ஷாஃபி நிலையம் என்ற நிறுவனம். அரசு அங்கீகாரத்தோடு ஆரம்பிக்கப்பட்ட இந்த நிறுவனம் உண்மையிலே அல்ஹம்துலில்லாஹ், அல்லாஹ்வுக்கே எல்லா புகழும். குறிப்பிட்டு சொல்லும்படியான பல்வேறு பணிகளை செய்வதற்கு அந்த நிறுவனத்துக்கு அல்லாஹு தஆலா அருள் புரிந்திருக்கிறான். அப்பகுதி மக்களுடைய வாழ்வாதாரங்களோட பிரச்சனைகளாக இருக்கட்டும், அல்லது கல்வி சார்ந்த சில தேவைகளாக இருக்கட்டும், அதே போன்று அவ்வப்போது மக்களுக்கு வழிகாட்டுகின்ற பல நிகழ்ச்சிகளாக இருக்கட்டும், இப்படி பல விஷயங்களை நாங்கள் அதனுடைய இந்த கடந்த கால பணிகளிலே நாங்கள் குறிப்பிட்டு சொல்ல முடியும். குறிப்பாக தேர்தல் காலங்களிலே மக்கள் எவ்வாறு நடந்து கொள்ள வேண்டும், நாட்டுடைய அரசியல் சூழ்நிலையை எவ்வாறு புரிந்து கொள்ள வேண்டும் என்பதனை பற்றியெல்லாம் நாங்கள் இந்த நிறுவனத்தினூடாக மக்களுக்கு வழிகாட்டல்களை செய்திருக்கிறோம். தேசிய இயக்கங்கள் இந்த நிறுவனத்திலே வந்து தங்களுடைய ஒன்றுகூடல்களை, கலந்துரையாடல்களை செய்யக்கூடிய அளவுக்கு நாங்கள் தொடர்புகளை பலப்படுத்தி வைத்திருக்கிறோம். கல்வி அமைச்சுடைய முஸ்லிம் பாடசாலைகள் பிரிவுடைய சில நிகழ்ச்சிகள், அதுபோன்ற தேசிய சூரா சபையுடைய நிகழ்ச்சிகள், அகில இலங்கை ஜம்மியத் உலமாவுடைய மாவட்ட மற்றும் ஏனைய கிளைகளுடைய நிகழ்ச்சிகள் என்று எங்களுடைய இந்த நிறுவனம் பல மட்டங்களை தாண்டுகின்ற அளவுக்கு பல நிறுவனங்களோடு தொடர்புகளை ஏற்படுத்தி இவ்வாறு சமூகத்துக்கு பயனுள்ள பல நிகழ்ச்சி திட்டங்களை முன்னெடுக்கின்ற வகையிலே கடந்த 10 ஆண்டுகளாக செயலாற்றி வருவது மாபெரும் அல்லாஹ்வுடைய அருள் என்று தான் குறிப்பிட வேண்டும். உண்மையிலே இதை தவிர பெரும்பான்மை சமூகத்தை சேர்ந்தவர்களோடு உறவுகளை பேணுகின்ற வகையில் இஃப்தார் நிகழ்ச்சிகள் ஏற்பாடு செய்து அவற்றிலே அந்த சமூகத்தை சார்ந்த மதகுருமாரை கலந்து கொள்ளச் செய்து அவர்களோடு கருத்துக்களை பரிமாறிக்கொள்வது, ஊடகம் சார்ந்த பல்வேறு பயிற்சினர்களை, பாடங்களை, வகுப்புகளை நடாத்துவது என்று இந்த காலப்பகுதியில் நாங்கள் பல நிகழ்ச்சிகள் நடாத்தியிருக்கிறோம். அதுபோல் இந்த 10 ஆண்டுகளிலே தொய்வின்றி கிராம மக்களுக்கு பயன் தருகின்ற வகையிலே ஒரு முன்பள்ளி பாடசாலை, அதுபோன்று மாலை நேர குர்ஆன் பாடசாலை, அதுபோன்று ஆன்மீக ரீதியான வழிகாட்டல் நிகழ்ச்சிகள் என்று இவ்வாறு இந்த கல்விக்கும் அபிவிருத்திக்குமான இமாம் ஷாஃபி நிலையம் தன்னுடைய பணிகளை கடந்த 10 ஆண்டுகளாக முன்னெடுத்திருக்கிறது என்பதை மிகச் சுருக்கமாக இங்கே நான் குறிப்பிட முடியும். நவம்பர் 23ஆம் திகதி திஹாரியில் இருக்கின்ற லப்சன் மண்டபத்தில் இமாம் ஷாஃபி ரஹிமஹுல்லா அவர்கள் பற்றிய ஒரு அறிவரங்கத்தை
மாவட்ட ரீதியிலே கம்பா மாவட்ட அடிப்படையிலே இயங்கி வருகின்ற அஹதியா பாடசாலைகளுடைய ஆசிரியர்களுக்கான ஒரு கருத்தரங்காக அறிவரங்காக அது இடம்பெற்றது. இந்த அறிவரங்கம் உண்மையிலே ஒரு வித்தியாசமான நிகழ்ச்சியாக இடம்பெற்றது. அது உண்மையிலே இந்த நாட்டிலே முஸ்லிம்கள் மத்தியிலே குறிப்பிட்டு சொல்லக்கூடிய ஒரு மாற்றத்துக்கான ஒரு தலைப்பாக ஒரு முயற்சியாக இருந்தது என்பதனை அந்த நிகழ்ச்சியிலே கலந்து கொண்ட பல மார்க்க அறிஞர்கள், இதனை கேள்வியுற்ற பலரும் எம்மிடத்திலே சொன்னார்கள். உண்மையிலே இப்படியான ஒரு அறிவரங்கத்தை ஏன் ஏற்பாடு செய்ய வேண்டுமென்றால் வேண்டி இருக்கிறது என்றால், முஸ்லிம்களை பொறுத்தவரையில் வெறும் அடையாளமாக இருப்பதை மார்க்கம் ஏற்றுக்கொள்ளவில்லை. அதாவது இஸ்லாமிய அடிப்படைகளே விளங்கி ஒவ்வொருவருக்கும் தெரியும், அல் இல்மு வல் அமல் ரெண்டும் இருக்கிறது, அல் ஈமானு வல் அமலு சாலிஹ் ரெண்டும் இருக்கிறது. ஒருவர் இஸ்லாத்திலே நம்பிக்கை கொள்ள வேண்டும், அதே நேரம் அவர் இஸ்லாம் சொல்கின்றபடி வாழவும் வேண்டும். அதே போல் அப்படி வாழுகின்ற பொழுது அவர் அந்த மார்க்கத்துடைய அடிப்படைகளை விளங்கி இருக்கவும் வேண்டும். எனவே இஸ்லாம் அறிவுக்கு முக்கியத்துவம் கொடுக்கின்ற ஒரு மார்க்கம். உலகத்திலே எப்படி இருந்தாலும் நாங்கள் அந்தந்த சந்தர்ப்பத்துக்கு ஏற்ற அறிவையும் தெளிவையும் பெற்று வாழுவதை இஸ்லாம் நமக்கு கட்டாயப்படுத்தி இருக்கிறது. தலபுல் இல்மி ஃபரீலத்துன் அலா குல்லி முஸ்லிம். அறிவை தேடுவது ஒரு முஸ்லிமுடைய கடமை என்பது இஸ்லாத்துடைய ஒரு முக்கியமான ஒரு வழிகாட்டலாக இருக்கிறது, கட்டாயப்படுத்தி இருக்கிறது. அப்போ ஒரு மனிதனுக்கு என்னென்ன அறிவு தேவையோ அதனை அவர் கட்டாயம் தேடிக்கொள்ள வேண்டிய நிர்பந்தத்திலே அவன் இருக்கிறான். எனவே இலங்கை போன்ற ஒரு நாட்டிலே வாழுகின்ற பொழுது ஒரு முஸ்லிமை பொறுத்தவரையில் அவர் இஸ்லாம் சார்ந்த, குறிப்பாக இபாதத்துகள் சார்ந்த, அன்றாட தன்னுடைய நடவடிக்கைகள் சார்ந்த விஷயங்களை கொண்டு கூடுமா கூடாதா, அல்லது ஹலாலா ஹராமா செய்ய முடியுமா அல்லது கூடாதா என்பதனை தெரிந்து கொள்வதற்கு உண்மையிலே இந்த நாட்டு மக்களால் பன்னெடுங்காலமாக பின்பற்றப்பட்டு வருகின்ற இமாம் ஷாஃபி ரஹமத்துல்லாஹி அலைஹி அவர்களுடைய அந்த வழிகாட்டல் அடிப்படையிலான அல்லது அந்த ஜித்திஹாத் அடிப்படையிலான அந்த வழிகாட்டல்களை தெரிந்து கொள்ள வேண்டிய ஒரு தேவை இருக்கிறது. ஆனால் துரதிர்ஷ்டவசமாக அவர்களை பற்றிய பெயரைத்தான் அதிகமாக தெரிந்து வைத்திருக்கிறோமே ஒழிய, அவர்கள் எப்படிப்பட்ட ஒரு விசாலமான அறிவு படைத்தவர்களாக இருந்தார்கள், அவர்கள் என்னென்ன துறைகளில் எல்லாம் பங்களிப்பு செய்தார்கள், அவர்களை இமாம் என்று சொல்கின்றோம் என்றால் அந்த அளவுக்கு அவர்களுக்கு அந்த பெயரை சூட்டுவதற்கான காரணங்களும் நியாயங்களும் பின்னணியும் என்ன என்பதனை பற்றிய அறிவும் தெளிவும் சமூகத்திலே பெரும்பாலானவர்களுக்கு இன்று இல்லாத நிலைமையில் தான் இருக்கிறோம். எனவே இவ்வாறான ஒரு அறிவரங்கத்தை ஏற்பாடு செய்வதன் ஊடாக எம்முடைய சமூகத்திலே இவ்வாறானவர்களை பற்றி தேட வேண்டும். இவ்வாறான பெரும் அறிஞர்கள் சொன்ன செய்திகளை மக்கள் தெரிந்து கொள்ள வேண்டும். அவர்களை பற்றிய விளக்கங்களை தெரிந்து கொள்வதனூடாக மார்க்கம் பற்றிய தெளிவும் ஆர்வமும் வர வேண்டும் என்பதுதான் இவ்வாறான ஒரு அறிவரங்கத்தை ஏற்பாடு செய்வதற்கு பின்னால் இருக்கின்ற ஒரே ஒரு நோக்கம். எனவே இந்த அடிப்படையில் தான் இந்த அறிவரங்கம் ஏற்பாடு செய்யப்பட்டது. அல்ஹம்துலில்லாஹ், நாங்கள் 4 பிரதான தலைப்புகளிலே இந்த அறிவரங்கத்தை நடத்தக்கூடிய வாய்ப்பை அல்லாஹு தாலா தந்தான். இந்த நாட்டிலே இருக்கின்ற துறை சார்ந்த அறிஞர்கள் இந்த அறிவரங்கத்தில் வளவாதர்களாக கலந்து கொண்டு அது சார்ந்த விளக்கங்களை அங்கு கலந்து கொண்ட சுமார் 200 பேருக்கு அளவுக்குட்பட்ட அந்த பங்கு பட்டினர்களுக்கு வழங்கி வைத்தார்கள். ஜஸாகுமுல்லாஹ் ஹைரன். இமாம் ஷாஃபி ரஹமத்துல்லாஹி அலைஹி அவர்களுடைய வாழ்வு பற்றிய ஒரு அழகான விளக்கம், அதே போன்று இமாம் ஷாஃபி ரஹமத்துல்லா அவர்கள் உசூல் ஃபிக்ஹ் மற்றும் ஃபிக்ஹ் துறைகளிலே என்ன அணுகுமுறைகளை அவற்றை அவர்கள் வகுத்தார்கள் சொன்னார்கள் என்பதை பற்றி ஒரு அழகான விளக்கம், அதுபோல
இமாம் ஷாஃபி அவர்கள் அரபு மொழித்துறையிலே, அரபு இலக்கியத்துறையிலே எவ்வாறான பங்களிப்பை செய்தார்கள் என்ற தலைப்போடு சேர்த்து அவர்கள் சுன்னாவை எப்படி அணுகினார்கள் என்ற அந்த தலைப்புகள் எல்லாம் அங்கே விளக்கங்களாக, விரிவுரைகளாக, கலந்துரையாடல்களாக இடம்பெற்றன. எனவே இந்த அறிவரங்கம் உண்மையிலே மிக பயனுள்ள ஒரு அறிவரங்கமாக இருந்தது என்பதனை அங்கு கலந்து கொண்டவர்களும் ஏற்கனவே நான் சொன்னதைப் போல இதனை பற்றிய விளக்கத்தை பெற்ற அல்லது இதனை பற்றிய செய்திகளை கேள்விப்பட்ட பல நம்முடைய உலமாக்கள், நண்பர்கள் போன்றவர்களும் இதனை பற்றி சொன்னதை கேள்விப்படுகின்ற பொழுது மகிழ்ச்சிகரமாக இருந்தது. அதாவது இவ்வாறான சமூகத்துக்கு பயனுள்ள ஒன்றை செய்யக்கூடிய வாய்ப்பை அல்லாஹு தாலா தந்ததை இட்டு உண்மையிலே சந்தோஷமடைகின்றோம். இதற்காக பலரும் ஒரு மாதத்துக்கு மேலாக, 2 மாதத்துக்கு மேலாக உழைத்தார்கள். எனவே அந்த உழைப்பின் பயனை அல்லாஹு தாலா தந்தான். எனவே ஒரு கூட்டு முயற்சியாக கருத்து வேறுபாடுகளுக்கு மத்தியிலும் கூட ஒரு கூட்டு முயற்சியாக, இயக்க வேறுபாடின்றி, சிந்தனை வேறுபாடின்றி எல்லோரும் சேர்ந்து இந்த முயற்சியிலே கைகோர்த்து கொண்டு இந்த வேலையிலே சம்பந்தப்பட்டார்கள், வெற்றிகரமாக செய்தார்கள். அல்ஹம்துலில்லாஹ். எனவே இமாம் ஷாஃபி ரஹ்மத்துல்லாஹி அலைஹி அவர்கள் சொல்வதைப் போல, அதாவது அவர்கள் எப்பொழுதுமே சொல்கின்ற ஒரு விஷயம், கருத்து முரண்பாடுகளை பற்றி அதிகமாக சொல்லியிருக்கிறார்கள். கருத்து முரண்பாடான சந்தர்ப்பங்களில் நடந்து கொள்வதை பற்றி பேசியிருக்கிறார்கள். எனவே அப்படிப்பட்ட அழகிய வழிகாட்டல்களை தந்த அந்த இமாம் அவர்களுடைய அந்த வழிகாட்டலின் அடிப்படையிலே அனைத்து தரப்பினரும் பங்கு கொண்ட ஒரு மிகச்சிறந்த அறிவரங்கம் என்று நாங்கள் ஏற்றச் சொல்லலாம். எனவே இந்த அடிப்படையில் இந்த அறிவரங்கத்தை ஏற்பாடு செய்ததையிட்டு அதனை அழகாக நடைமுறைப்படுத்துவதற்கு வாய்ப்பு கிடைத்தமையிட்டு நாங்கள் மகிழ்ச்சி அடைகின்றோம். அல்ஹம்துலில்லாஹ். இமாம் ஷாஃபி ரஹ்மஹுல்லா அவர்களை பின்பற்றுகின்ற ஒரு சமுதாயத்தில் நாங்கள் வாழுகிறோம். ஹிஜ்ரி 150 கஸா அல்லது காசான்னு சொல்கிறோம். இன்று இஸ்ரேலுடைய அடாவடித்தனத்துக்கு இலக்காக இருக்கின்ற ஒரு பிரதேசம். அந்த பிரதேசத்தில் தான் இமாம் ஷாஃபி ரஹ்மஹுல்லா அவர்கள் பிறந்தார்கள். உலகத்திலே இன்று அதிகமான முஸ்லிம்கள் பின்பற்றுகின்ற ஒரு மதுஹப் இருக்கும் என்றால் 4 மதுஹபுகளிலே ஒன்றாக இருக்கிறது இமாம் ஷாஃபியுடைய அல் மதுஹபு ஷாஃபிஈ. அந்த மதுஹபு தான் உலகத்திலே அதிகமானோர் பின்பற்றுகின்ற ஒரு மதுஹபாக இருக்கிறது. இமாம் அபு ஹனீஃபா ரஹ்மத்துல்லாஹி அலைஹியுடைய ஹனஃபி மதுஹப், இமாம் ஷாஃபி ரஹ்மத்துல்லாஹி அலைஹி அவர்களுடைய ஷாஃபி மதுஹப், அதே போன்று இமாம் மாலிக் அவர்களுடைய மாலிக் மதுஹப், அதுக்கு அடுத்ததாக இமாம் அஹ்மத் பின் ஹம்பல் அவர்களுடைய ஹம்பலி மதுஹப். இந்த 4 பிரதான மதுஹபுகள் உலகத்திலே இன்று வரை நிலைத்து நிற்கின்றன. இதனை விட எத்தனையோ மதுஹபுகள் தோன்றியிருந்தாலும் அவை காலத்திலே மக்கள் மத்தியிலே செல்வாக்கு இழந்து விட்டன. ஆனால் இன்று வரைக்கும் அது மக்கள் மத்தியிலே செல்வாக்கு செலுத்துகின்ற பிரதான 4 மதுஹபுகள் என்ற பெயரோடு இருக்கின்றன. அவற்றிலே பிரதானமானது தான் ஷாஃபி மதுஹப்னு சொல்கின்ற இமாம் ஷாஃபி ரஹ்மத்துல்லாஹி அலைஹி அவர்களால் தோற்றுவிக்கப்பட்ட அல்லது அவர்களுடைய வழிகாட்டலாலும் சிந்தனைகளாலும் உருவான அந்த சிந்தனை பிரிவு அல்லது சட்டப்பிரிவுன்னு நாங்கள் சொல்கிறோம். உண்மையில் இந்த மதுஹபைத்தான் பல நூற்றாண்டு காலமாக இலங்கை முஸ்லிம்களும் பின்பற்றி கொண்டு வருகிறார்கள். நம்முடைய நாட்டுடைய அரச நிறுவனங்களுடைய சில சட்ட விவகாரங்களிலே கூட இந்த நாட்டுடைய ஒரு பிரஜையை அடையாளப்படுத்துவதற்கு அந்த காலத்திலே அடையாளப்படுத்துகின்ற பொழுது அவரை ஷாஃபி மதுஹபை சார்ந்தவர் என்று குறிப்பிடுகின்ற ஒரு வழக்கம் இருந்ததை சில ஆவணங்கள் நாங்கள் பார்த்திருக்கிறோம். எனவே அந்த அளவுக்கு மக்கள் மத்தியிலே மிகவும் செல்வாக்கு பெற்ற ஒன்றாகத்தான் ஷாஃபி மதுஹப் இருக்கிறது. ஆனாலும் கவலையான விஷயம் என்னவென்று சொன்னால், இந்த இமாம் ஷாஃபி ரஹ்மத்துல்லாஹி அலைஹி அவர்களுடைய இஜ்திஹாதின் விளைவாக உருவான இந்த ஷாஃபி மதுஹப் என்பது மக்கள் மத்தியிலே பேராக மாத்திரமே இருக்கிறது. ஆனால் அதனுடைய விளக்கமும் தெளிவும் அதிலே சொல்லப்பட்டிருக்கின்ற
இபாதத் சார்ந்த விஷயங்கள், அதே போன்று தொழுகையுடைய, நோன்புடைய, அன்றாட வாழ்க்கையோடு சம்பந்தப்பட்ட, வியாபாரத்தோடு சம்பந்தப்பட்ட, ஜக்காத்தோடு சம்பந்தப்பட்ட என்று பல்வேறு சட்டங்கள் இருக்கின்றன. ஆனால் இவற்றையெல்லாம் மக்கள் தெரிந்து கொள்ளாமல் இருப்பதுதான் கவலைக்குரியதாக இருக்கிறது. உண்மையில் இமாம் ஷாஃபி ரஹ்மத்துல்லாஹி அலைஹி அவர்கள் மிகப்பெரிய ஒரு அறிஞராக, நிபுணராக, ஒரு விற்பன்னராக, அரபியிலே இமாம் என்று சொல்வது அப்படியான ஒருவருக்குத்தான். அதாவது பல துறைகளிலே சமகாலத்திலே சிறந்து விளங்கி ஒருவரைத்தான் இமாம் என்று அரபு மொழியிலே குறிப்பிடுவார்கள். எனவே அப்படிப்பட்ட ஒரு மாபெரும் மேதையாக இமாம் ஷாஃபி ரஹ்மத்துல்லாஹி அலைஹி இருந்தார்கள். அந்த வகையிலே அவர்களை நாங்கள் சுருக்கமாக சொல்வதாக இருந்தால், அவர்கள் குர்ஆனையும் சுன்னாவையும் பாதுகாத்த ஒரு மிகப்பெரிய மேதையாக இருக்கிறார்கள். அவர்கள் வாழ்ந்த காலத்திலே தத்துவ ஞானத்துக்காக வேண்டி குரல் கொடுக்கின்ற, தத்துவ ஞானத்தை அடிப்படையாக வைத்து குர்ஆன் சுன்னாவுக்கு விளக்கம் கொடுக்கின்ற ஒரு அபாயம் ஏற்பட்டிருந்தது. எனவே அந்த நேரத்திலே அதனை பாதுகாப்பதற்காக இமாம் ஷாஃபி அவர்கள் குரல் கொடுத்திருப்பதை நாங்கள் பார்க்கிறோம். அதுபோல இமாம் ஷாஃபி ரஹ்மத்துல்லாஹி அலைஹி அவர்கள் முரண்பாடு கொண்டவர்களோடு எவ்வாறு நடந்து கொள்வது என்பதனை பற்றி மிகச்சிறந்த வழிகாட்டுகளை காட்டியிருக்கிறார்கள். ஒரு சந்தர்ப்பத்திலே அவர்கள் தன்னுடைய இன்னொருவரோடு சில விஷயங்களை கலந்துரையாடிய போது இருவருக்கும் இரண்டு வகையான முரண்பட்ட கருத்துக்கள் இருந்தன. மற்றவர் அதனை பேசிவிட்டு பிரிந்து சென்று விட்டார்கள். ஆனால் திருப்பவும் சந்திக்கின்ற பொழுது இமாம் ஷாஃபி ரஹ்மத்துல்லாஹி அலைஹி அவர்கள் அந்த மனிதரை பார்த்து சொன்னார்கள், நாங்கள் ஒரு குறிப்பிட்ட மஸ்அலாவிலே ஒரு விஷயத்திலே தெளிவு பெறாமல் இருந்தாலும் கூட நாங்கள் சகோதரர்களாக இருப்பதிலே எங்களுக்கு எந்த தடையும் இல்லை அல்லவா என்று சொல்லி தன்னை விட்டு பிரிந்து சென்ற அந்த சகோதரருக்கு சொன்ன வார்த்தைகள் எந்த அளவு தூரம் முஸ்லிம் சமூகத்திலே எத்தனை விதமான முரண்பாடுகள் இருந்தாலும் கூட, ஃபிக்ஹ் ரீதியாகவோ அல்லது வேறு விஷயங்களிலோ அல்லது பிரதேச ரீதியாகவோ அல்லது குடும்ப ரீதியாகவோ எத்தகைய முரண்பாடுகள் இருந்தாலும் கூட நாங்கள் ஒரு உம்மத்தை சார்ந்தவர்கள், நாங்கள் சகோதரர்கள் என்ற அந்த உணர்வோடு இருக்க வேண்டும் என்பதற்கு ஒரு அழகிய முன்மாதிரியாக இமாம் ஷாஃபி அவர்கள் காணப்படுகிறார் ரஹ்மஹுல்லாஹ். அதே மாதிரி இமாம் ஷாஃபி ரஹ்மத்துல்லாஹி அலைஹி அவர்கள் துறை சார்ந்தவர்களை மிகவும் மதித்த ஒரு மாமேதியாக இருக்கிறார்கள். தன்னை விடவும் தன்னை ஒரு பெரியவராக கருதி கொள்ளாமல் தனது சமகாலத்திலே வாழ்ந்த ஒவ்வொரு துறை சார்ந்தவர்களுக்கும் மிகச்சிறந்த கண்ணியத்தை வழங்கி இருப்பதை பார்க்கிறோம். இதுவல்லாமல் அவர்கள் ஒரு இலக்கியவாதியாக இருந்திருப்பதை பார்க்கிறோம். தீவானுல் இமாம் ஷாஃபி என்ற அவருடைய அந்த கிரந்தம் அல்லது அந்த நூல் அவர்கள் எவ்வளவு பெரிய ஒரு இலக்கியவாதி என்பதற்கு சிறந்த சான்றாக இருக்கிறது. நாங்கள் நடத்திய அந்த இமாம் ஷாஃபி ரஹ்மத்துல்லாஹி அலைஹி அவர்களுடைய அந்த அறிவரங்கத்திலே கலந்து கொண்ட ருஹூனு பல்கலைக்கழகத்துடைய பேராசிரியர் கலாநிதி தம்மிக ஜாசிங் அவர்கள் இந்த நிகழ்ச்சியில் முழுமையாக கலந்து கொண்ட நிலையிலே இமாம் ஷாஃபி ரஹ்மத்துல்லாஹி அலைஹி அவர்களுடைய அந்த கலை இலக்கியங்களை பற்றிய பகுதியை சொல்கின்ற போது சொன்னார்கள், இந்த உலகத்திலே எத்தனையோ பெரும் அறிஞர்களை பற்றியெல்லாம் கேள்விப்பட்டிருக்கிறோம். ஷேக்ஸ்பியரை பற்றியெல்லாம் இந்த நாட்டு மக்கள் தெரிந்திருக்கிறார்கள். ஆனால் இவ்வளவு பெரிய ஒரு அறிவாளியை, இவ்வளவு பெரிய ஒரு கவிஞரை, இவ்வளவு பெரிய ஒரு இலக்கியவாதியை இந்த நாட்டு மக்கள் தெரியாமல் இருப்பது கவலையாக இருக்கிறது என்று சொன்னார்கள். எனவே இமாம் ஷாஃபி அவர்கள் ரஹ்மத்துல்லாஹி அலைஹி அவர்கள் இப்படியான ஒரு மாமேதியாக இருக்கிறார்கள். அது மாத்திரமன்றி அவர்கள் இவ்வாறான பல்வேறு பணிகளை செய்த ஒருவராக இருப்பதை நாங்கள் பார்க்கிறோம். ஆகவே இந்த அடிப்படையிலே இமாம் ஷாஃபி ரஹ்மத்துல்லாஹி அலைஹி அவர்களுடைய அவர்களை பற்றி இந்த அறிமுகத்தை நாங்கள் தொடர்ந்து மக்களுக்கு சொல்லுவதன் ஊடாகத்தான் மக்கள் மத்தியிலே தெளிவு உண்டாகும். எனவே அதற்கான பல வேலை திட்டங்களில் மக்கள் கைகோர்க்க வேண்டும். இன்ஷா அல்லாஹ் நாங்கள் எங்களுடைய இந்த கல்விக்கும் அபிவிருத்திக்குமான இமாம் ஷாஃபி நிலையத்துடைய ஒரு முக்கிய ஒரு பணியாக இமாம் ஷாஃபி ரஹ்மத்துல்லாஹி அலைஹி அவர்களை பற்றிய இவ்வாறான நிகழ்ச்சிகளை எங்களால் முடியுமான அளவு தொடர்ந்து நடத்துவதற்கு நாங்கள் உத்தேசித்திருக்கிறோம். அந்த வகையிலே இப்பொழுதே பலர் எங்களோடு தொடர்பு கொண்டிருக்கிறார்கள். இந்த மாதிரியான நிகழ்ச்சியை எங்கள் பகுதியிலும் செய்யுங்கள் என்று அவர்கள் நேரடியாகவே கேட்டு வருகிறார்கள். எனவே இது ஒரு நல்ல ஒரு அடையாளமாக இருக்கிறது. எனவே
இன்ஷா அல்லாஹ் எங்களுடைய நிறுவனத்தினூடாக இவ்வாறான சில வேலைகளை நாங்கள் செய்வதற்கு உத்தேசித்திருக்கிறோம் என்பதையும் இவ்வேளையிலே குறிப்பிடுவது பொருத்தம் என்று நினைக்கின்றேன். இமாமுனா ஷாஃபி ரஹமத்துல்லாஹி அலைஹி அவர்கள் முஸ்லிம் சமூகத்திலே ஆன்மீகம் சார்ந்த ஒருவராக மட்டுமே பொதுவாக நோக்கப்படுகிறார்கள். எனவே அவர்கள் எங்களுடைய வணக்க வழிபாடுகளுக்கு மட்டும் வழிகாட்டி ஒருவர் என்ற நிலைக்கு அப்பால் அவர்கள் எங்களோட பல விஷயங்களுக்கு வழிகாட்டி ஒருவர், சட்டத்துறைக்கு மிகச்சிறந்த வழிகாட்டலை பெற்றுத்தந்த ஒருவர். ரிசாலா என்ற அந்த உசூல் ஃபிக்ஹ்னு சொல்கின்ற இஸ்லாமிய சட்ட அடிப்படைகளுக்கான அந்த விதிமுறைகளை உருவாக்கி தந்த மாமீதை என்ற பெருமை அவருக்குத்தான் இருக்கிறது, புகழ் அவருக்குத்தான் இருக்கிறது ரஹிமஹுல்லா. எனவே இமாம் ஷாஃபி ரஹமத்துல்லாஹி அலைஹி அவர்கள் ஒரு ஆன்மீக ரீதியான சில விஷயங்களுக்கு வழிகாட்டி என்பதற்கு அப்பால் சமூகத்தில் இருக்கின்ற எல்லா துறை சார்ந்தவர்களுக்கும் பயன்பெற வேண்டிய ஒரு சிறந்த ஒரு அறிஞராக, நிபுணராக, ஆளுமையாக, ஒரு முஜித்தாஹிதாக இருக்கிறாங்க என்பதை நாங்கள் பேச வேண்டியிருக்கிறது. அவர்களுடைய அந்த ஆய்வுகளும் பணிகளும் அவ்வாறு தான் இருந்து கொண்டிருக்கின்றன. எனவே அவர்களுடைய ஃபிக்ஹ் என்பது சில வணக்க வழிபாடுகளோடு மாத்திரம் சுருக்கப்படவில்லை. எனவே அந்த ரிசாலாவிலே அவர்கள் தொட்டு காட்டுகின்ற இஸ்லாமிய சட்ட அடிப்படைகளாக இருக்கட்டும், இன்னொரு பல விஷயங்களாக இருக்கட்டும், அவையெல்லாம் பொதுவெளியிலே எல்லோருக்கும் தேவையான ஒன்றாக இருக்கிறது. அதுபோல தான் அவர்களுடைய அந்த 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 இஸ்லாமிய சட்ட அடிப்படை என்று சொல்கின்ற விஷயத்தை பேசுகின்ற போது இலங்கையிலே பிரபலமான ஒரு சட்ட வல்லுநராக இருந்த மறைந்த ஒரு இஸ்லாமிய முஸ்லிம் அல்லாத ஒரு அறிஞர், சர்வதேச நீதிமன்றத்துக்கு தலைவராக இருந்தவர், அவர் எழுதிய அந்த நூலிலே இஸ்லாமிய சட்டத்தை பற்றி மிக ஆழமாக பேசுவதை பார்க்கிறோம். இஸ்லாமிய சட்டம் சர்வதேச பார்வை என்ற அந்த நூலிலே அவர் அந்த நூலுடைய முகவுரையிலே அழகாக இஸ்லாமிய சட்டங்கள் இந்த உலகத்துக்கு எவ்வளவு தூரம் தேவையானது, எவ்வளவு தூரம் பொருத்தமானது என்பதனை அழகாக சொல்கிறார்கள். எனவே இந்த இஸ்லாமிய சட்டங்கள் என்பது இந்த அடிப்படையிலே ஒரு பரந்துபட்ட இந்த உலகத்திலே எல்லோருக்குமே தேவையான ஒன்று என்பதைத்தான் இந்த நூல் மூலமாக நாங்கள் தெரிந்து கொள்ளக்கூடியதாக இருக்கிறது. எனவே இமாம் ஷாஃபி அவர்களாக இருக்கட்டும், ஏனைய இமாம்களாக இருக்கட்டும், அவர்கள் செய்த இஜ்திஹாதுகள் ஊடாக இன்றைய நவீன உலகத்துடைய சட்டங்களுக்கு கூட வழிகாட்டக்கூடிய பல்வேறு வழிமுறைகள் அவர்களுடைய அந்த சட்ட நுணுக்கங்களிலே அடிப்படைகளை நிறைய காணப்படுகின்றன. எனவே நாங்கள் இமாம் ஷாஃபி அவர்களை பற்றி இவ்வாறு முஸ்லிம்களுக்கு மத்தியிலும் முஸ்லிம் அல்லாதவர்களுக்கு மத்தியிலும் கூட பேச வேண்டிய தேவை இருக்கிறது. அது மாத்திரமன்றி அவர்களுடைய அந்த இலக்கிய பணி என்பது ஒரு பெரிய ஒரு பணியாக இருக்கிறது. அவர்கள் அந்த ஏற்கனவே நாங்கள் சொன்னதைப் போல தீவானுல் இமாம் ஷாஃபி என்று சொல்கின்ற அவருடைய அந்த கவிதைகள் அடங்கிய அந்த நூல் ஒன்றே போதுமானது. அவர்கள் எவ்வளவு பெரிய ஒரு மொழி வல்லுநராக, ஒரு இலக்கியவாதியாக, அந்த இலக்கியத்தினூடாக கவிதைகளூடாக எப்படியெல்லாம் அவர்கள் உலக மக்களோடு தொடர்பு கொண்டிருக்கிறார்கள், உலகத்தை பார்த்திருக்கிறார்கள், பிரபஞ்சத்தை பார்த்திருக்கிறார்கள் என்பதெல்லாம் எங்களுக்கு தெரிந்து கொள்ளக்கூடியதாக இருக்கிறது. எனவே இந்த அடிப்படையிலே இமாம் ஷாஃபி ரஹமத்துல்லாஹி அலைஹி அவர்களை பொதுவெளியில் இவ்வாறு ஒரு சிறந்த ஒரு ஆன்மீகவாதியாகவும் இபாதத்துக்களுக்கு வழிகாட்டி ஒருவராகவும் மிகச்சிறந்த ஒரு தலைவராகவும் மிகச்சிறந்த ஒரு சட்ட வல்லுநராகவும் மிகச்சிறந்த சட்டத்துறைக்கான வழிகாட்டலை வழங்கிய சட்ட நிபுணராகவும் ஒரு இலக்கியவாதியாகவும் என்று இப்படி பல்வேறு பரிமாணங்களிலே அவர்களை நாங்கள் பார்க்கக்கூடியதாக இருக்கிறது. ஆகவே நாங்கள் இந்த வகையிலே நாங்கள் இவர்களை பற்றி நிறைய விஷயங்களை பேசிக்கொண்டு போகலாம். எனவே இன்று எங்களுடைய சமூகத்தில் இருக்கின்ற பல்வேறு சிந்தனை சார்ந்த அல்லது மார்க்க அடிப்படைகள் சார்ந்த பல்வேறு பிரச்சனைகளுக்கு பின்னால் இவ்வாறு இந்த
இமாம்களுடைய மூத்த அறிஞர்களுடைய நூல்களை, அவர்களுடைய கிரந்தங்களை, அவர்களுடைய ஆய்வுகளை, அவர்கள் விட்டு சென்ற அந்த பணிகளை நாங்கள் தேடுவது, படிப்பதன் ஊடாக உண்மையிலே எங்களுக்கு ஒரு தெளிவு ஏற்படும், ஒரு விளக்கம் ஏற்படும். அதனூடாக நாங்கள் தளம்பல் இல்லாமல் எங்களுடைய மார்க்க வழிமுறைகளை, இஸ்லாத்தை, எம்முடைய வாழ்வின் ஒழுங்கை அமைத்து கொள்வதற்கு அது மிகப்பெரிய துணையாக அமையும். எனவே அந்த வகையில் இவ்வாறான ஒரு பணியை செய்வதற்கு உதவி புரிந்த, அருள் புரிந்த அல்லாஹு தஆலாவுக்கு நன்றிகளை நாங்கள் கூறிக்கொள்கின்றோம். அல்ஹம்துலில்லாஹ். அல்லாஹும்ம லக்கல் ஹம்த் வ ஆகிர் தாவானா அனில் ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன்.